லைஃப்ல உங்களுக்குலாம் ஏன்டா கடவுளை இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறேன்னு சொல்றப்பலாம் இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. கடவுள் எல்லார்ட்டையும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டான். யாருக்கு வாய்ப்பை கொடுக்க போறானோ அவனுக்கு தான் கஷ்டத்தை கொடுப்பான். நான் கொடுக்குற நல்ல வாய்ப்பை ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்கா இல்லையா நம்ம பார்க்கணுமா இல்லையா? சும்மா போற வரவன்ட்டெல்லாம் தூக்கியா கொடுக்க முடியும்? ஒரு பொறுப்பை நான் ஒருத்தண்ட கொடுக்குறேன்னா அதை செய்யறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்ப்பார். அப்ப வாய்ப்பை கொடுக்கிறவன் சோதிப்பான். நீங்கள் சோதனையில் இருக்கிற போது மனிதர்கள் உங்களோடு கூட இருப்பதில்லை. காரணம், நீங்கள் சோதனையில் இருக்கிற போது கடவுள் உங்கள் கூட இருக்கிறார். அதான் உண்மை. முருகான்னு நினைச்ச அடுத்த நிமிஷம் நம்பவே மாட்டீங்க, எங்கேயாவது ஒரு பக்கம் இருந்து ஏதாவது ஒரு சிம்பிள்ல வேல் உண்டு. அது வண்டிக்கு பின்னாடி இருக்கும், இல்லைன்னா கடையில் இருக்கும், இல்லைன்னா ஏதாவது முருகன் கோயில கிராஸ் பண்ணும். அதுலயே என்ன வாசம் வரும்னா யாமருக்க பயமே. அந்த ஒத்த வரி தான், அது ஒண்ணு போதுமே. அந்த ஒத்த வரி அந்த நம்பிக்கையோட கோயிலுக்குள்ள போகணும். யாமருக்க பயம். முருகா நீ இருக்கும்போது எனக்கு என்னப்பா வரப்போகுது? நீ போட்ட விட்டு தான் அந்த வாழ்க்கை. நல்லது பண்றியா பண்ணு, கெட்டது பண்றியா பண்ணு. ஆனா ஒன்னே ஒண்ணு, சென்னை மட்டும் உன்கிட்ட இருந்து தள்ளி வச்சுறாரு. அது ஒண்ணு போதும்னு கோயிலுக்குள்ள போனா எல்லாமே மாறும். முருகனை பார்க்க முடியும், முருகனுடைய அற்புதங்களை உணர முடியும். நினைத்த காரியம் நிறைவேற 9 செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வெற்றிலை தீபம் போடுங்க. வெற்றிலை தீபம் போடுறதுக்காக நான் 6 வெற்றிலையை கழுவி எடுத்து வச்சிருக்கேன். வெற்றிலையோட காம்பை கிள்ளிட்டு ஒரு தட்டில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு மேல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நடுவில் ஒரு அகல் விளக்கு இல்லாட்டி ஓம் விளக்கு இருந்தா அதை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிள்ளி வச்சிருந்த வெற்றிலையோட காம்பு விளக்குக்குள்ள சேர்த்துட்டு நெய் ஊத்தி நம்ம தீபம் போட்டுக்கலாம். சுத்தியும் பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. வெற்றிலை தீபத்தை செவ்வாய்க்கிழமை ஹோர டைமில் போடலாம். ஹோர டைம் காலையில 6 to 7, மதியானம் 1 to 2, நைட்டு 8 to 9. இந்த 3 டைமிங்ல உங்களுக்கு எந்த டைம் முடியுமோ அந்த டைம் பார்த்து விளக்கு ஏத்திக்கோங்க. விளக்கு ஏத்திட்டு உங்களால முடிஞ்ச பிரசாதத்தை முருகனுக்கு வையுங்க. வீட்டுல இருக்கிற பால் பழம் இந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தீபதூப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு நீங்க என்ன வேண்டுதலுக்காக விளக்கு ஏற்றீங்களோ அது முருகர்கிட்ட மனசால வேண்டிக்கோங்க. கண்டிப்பா அது நிறைவேறும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.